சுவிசேஷம், நற்செய்தி. இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை குறித்து அநேக விதமாக வியாக்கியானங்களும் புரிதலும் இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் அழுத்தமாக சொல்லப்படுகிறேன். அது விடுதலைக்கான பத்திரம். விடுதலைக்கான பத்திரம் எப்படி என்று சொன்னால், பாவம் செய்த அல்லது குற்றம் இழைத்த ஒருவன், குற்றத்திலே சிக்கிக்கொண்ட ஒருவன், அவன் தண்டனைக்குரியவனாய் மாறிவிடுகிறான். அந்த இந்திய தண்டனை சட்டம் பலவிதமான தண்டனை சட்டம் உலகத்தில் இருக்கிறது. அதுபோல பாவம் செய்தவன் கண்டிப்பாக தண்டனை பெற வேண்டும். அப்ப பாருங்க, இது தண்டனை பெற்றவனுக்கு ஒரு பிரயாச்சித்தம் என்று சொன்னால் தண்டனைக்குரிய பலனை, அதாவது பரிகாரத்தை அவன் செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பெனால்டி அவர்கள் போடுகிறோம் அதை கட்ட வேண்டும். அது யார் வேணும் கட்டலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய பாவங்கள் குற்றங்களுக்காக அவர் பெனால்ட்டியாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்திவிட்டார். இப்போ அதுதான் நற்செய்தி, காஸ்பல். அதை முதலாவது விடுதலை பிரமாணமாக இயேசு கொடுக்கிறார். ஒருவேளை அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் சிலர். வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை சொல்லும்போது, அதே அந்த விடுதலை பிரமாணம் ஒரு நாள் நீதிபதியாக, நியாயாதிபதியாக இயேசு வரும் பொழுது தண்டனை பிரமாணமாக, கைதி பிரமாணமாக அது மாறுகிறது. அப்ப பாருங்க, அவர்கள் எப்பொழுதும் நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய இடத்தில் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற நாட்களில் விடுதலை பிரமாணமா இருக்கிற விடுதலை நற்செய்தியை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு விடுதலை உண்டு. அப்படி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அதே நீதிபதி தண்டனை அளிக்கும் பொழுது நித்திய நரகம் உண்டு. காஸ்பல் உனக்கு விடுதலையாக்கும். அதுதான் இயேசுவின் அன்பு. God bless you.